அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசனிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் வந்து டாபிக் வைஸாக பிரித்து டெய்லியும் வீடியோஸ் போட்டுகிட்டே வரும். என்னென்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அந்த ரீசனிங்கில் அந்த ஒன் டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசனிங் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் 10 கொஸ்டினாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டாபிக் வைஸாக பிரித்து பார்த்தாலே ஓரளவுக்கு எல்லா மாடலுமே நம்மகிட்ட கவர் ஆகிடும். ரீசனிங்கிறது ஜஸ்ட் ஒன்லி ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த மாடல் எக்ஸாமில் நீங்கள் எத்தனை எக்ஸாம் எதுனாலும் எக்ஸாமில் அங்கே புதுசாக தான் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிமினரி சிலபஸில் இந்த டாபிக் வந்து இருக்காது. ஆனால் மெயின்ஸில் இந்த டாபிக் இருக்கும். என்னென்னா நியூமெரிக் அண்ட் சிம்பலிக் ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்குங்க. ஓகேவா? மெயின்ஸ் 2A வந்து மெயின்ஸில் அந்த டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ப்ரிலிமினரியில் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதோடைய ஆன்சர் கீயை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு இங்கே புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் 1 வந்து அடுத்த 2026 குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வெறும் 500 தான், 100 டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் A to Z புக்கு கேள்வி மொத்தம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் இதுக்கு முன்னாடி ராமானுஜம் இருந்தது பாருங்கள், அதில் இருந்த கொஸ்டின்ஸாக அதில் இருந்த மாடலுக்கு டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக வீடியோ வேறு, கொஸ்டின்ஸும் வேறு வந்து எடுத்து போகிறோம். அதுக்கப்புறம் RS அகர்வாலேருந்து ஸோ 2-3 புக்லேருந்து இது வரைக்கும் கேட்காத மாடலாம் பார்த்தோன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து தனியாக பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்ட்டு ஜாயின் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஓகேவா? ரைட்டுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்கள், A/B + B/C + C/A வில் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா இது சமம் இல்லாதது எது அப்படின்னு கேள்வி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டில் இந்த ABCD லைனாக ஒரு எழுதி வச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 11 கொஸ்டின்ஸ்க்கு இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 26. இது மாதிரி கான்செப்டில் கொஸ்டின் எப்பவுமே வந்துருக்கு. இது கூட பார்த்தோன்னா சமீபத்தில் குரூப் 2ல் கேட்ட கேள்வி. ஓகேவா? இப்போ பாருங்கள், A/B B/C C/A என்பது டேஷுக்கு சமமாக இருக்காது. ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ சியோட 2. இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 1 1/2, பியோட வேல்யூ 2/3, சியோட 3 ஓகே பவர் 1. இதோட வேல்யூ பாருங்கள் 1 8 3. அப்போ 8 நாள் என்ன வரும்? 12 அப்படின்னு வரும். ஓகேவா? இதில் எது 12 வராதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க. இங்கே பாருங்கள், எஃபோட வேல்யூ நான் லைனாக நான் என்ன சொன்னேன், எழுதி சொன்னேன். ஏலேருந்து Z வரைக்கும் நம்பர் எழுதிக்கிங்கன்னு சொன்னேன். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். எஃபோட வேல்யூ 6 அப்படின்னு தெரியும். எக்ஸோட வேல்யூ 24ன்னு தெரியும். 6 24 144க்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12ன்னு தெரியும். அப்போ இது வருது. அடுத்தது எஸ்ஸோட வேல்யூ 19, ஜியோட வேல்யூ 7, இதில் கழிச்சா 12ன்னு வருது. அடுத்தது BE 2 மல்டிபிகேஷன் இருக்குது. பியோட வேல்யூ 2, ஈயோட வேல்யூ 5, I2 10ன்னு வருதுங்க. இதுதாங்க ஆன்சர். இதுதான் வராது. ஏன்னா நமக்கு ஆன்சர் தான் வரணும், 12ன்னு வரணும். பாருங்கள், எல்லோட வேல்யூ 12ன்னு இருக்குது. ABC லைனாக எழுதிட்டு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ எல்லோட வேல்யூ 12ன்னு தெரியும். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3 ... இசட்டோட வேல்யூ 26 அப்படின்னு கொடுத்துட்டு ABC என்பது இதை குறிக்கிறது எனில் இது எவ்வாறு குறிக்கப்படும்? நல்லா கவனிக்கணும். ABC என்பது BEJவை குறிக்கிறது எனில் CDE எதை குறிக்கிறது? அப்போது இது மாதிரி நம்பர் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இதெல்லாம் நம்பரில் கொடுக்கலன்னா A வந்து B-ஆ மாறுது, B வந்து E-ஆ மாறுது, C வந்து அப்படி கான்செப்டில் யோசிக்கலாம். ஆனால் இங்கே நம்பர் கொடுத்துருக்கும் போது ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2 1, சியோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2, இது 5, ஜேவோட வேல்யூ பாருங்கள் 10. எப்படி சார் இந்த 1 வந்து 2ஆக மாறுது? 1 ஸ்கொயர் + 1 = 2. 2 வந்து 5ஆக மாறுது. ஸோ 2 ஸ்கொயர் + 1 5. 3 வந்து 10ஆக மாறுது. 3 ஸ்கொயர் + 1 10. ஏன்னா 3 ஸ்கொயர் 9. அப்போது இங்கே இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணி தான் இங்கே கொண்டு வராங்க. இப்போ பாருங்கள், சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 4, ஈயோட வேல்யூ 5. 3 ஸ்கொயர் 9, 9 10ன்னு வருமா? 10. டின்னு 4, 4 ஸ்கொயர் 16, அப்புறம் 17. 5 ஸ்கொயர் 25, 25 26. இப்போ சொல்லுங்கள், ஏபிசிடி லைனாக எழுதியிருப்பீங்க இல்லையா? 10ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். 10 வந்து என்ன வரும்? ஜே அப்படின்னு வரும். 17 வந்து Q அப்படின்னு வரும். Z வந்து 26ன்னு வரும். அப்போது JQZC தான் சரியானது. புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி நம்ம யோசிக்கணும். அதுதான் இந்த மேலே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸு. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3 ... Z 26 எனில் இதோட மதிப்பு இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த வேல்யூலாம் கொடுத்துருந்தாலே எத்தனை தலைமையில் போடலாமா? டியோட வேல்யூ என்ன? 4ன்னு வரும். இங்கே வேணால் பாருங்கள், ஏபிசி இது பாருங்கள். அப்புறம் ஓட வேல்யூ 15ன்னு வரும். ஜியோட வேல்யூ
7ன்னு வரும். கீழே சியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 20. இதை சிம்பிளை பண்ணுங்க. இப்போ பாருங்க, ஓர் 3 3, ஐ 3 5, ஓர் 5 5, 4 5 20, 4 4 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன 7 கரெக்டாக வருதா? அப்போது இந்த மேலே அப்படியே நம்பரை போட்டு கேன்சல் பண்ணால் 7 வருது. அப்படியே இதில் போட்டு கேன்சல் பண்ணலாம். பியோட வேல்யூ 2, யூவோட வேல்யூ என்ன பாருங்கள் 21, எல்லோட வேல்யூ 12 இன்ட்டு 12 டிவைட் பியோட வேல்யூ என்ன 16, ஐயோட வேல்யூ 9, ஜியோட வேல்யூ 7. இதை சுருக்குங்க. சுருக்கலாமா இதை? இங்கே பாருங்கள், ஓர் 7 3 21, ஓர் 3 3 3 3 9, ஓர் 3 3 4 3 12, ஓர் 4 4 4 4 16, ஓர் 4 4 3 4 12. அப்போ 3க்கு 2க்கு 3 2 6 ஆன்சர். அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ ஒரே மாதிரி டைப்பில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்கள். ஸோ இதுலேயே 2 விதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைப்பில் ஒரு 11 கொஸ்டின், இன்னொரு டைப்பில் ஒரு 11 கொஸ்டின், 2 டைப்பில் பிரிப்பாங்க. இதை பார்த்துக்கு. இங்கே பாருங்கள், ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டாட் டாட் இசட்டுக்கு 26 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஐ கியூப், ஜே கியூப், கே கியூப், டாட் டாட் ஓ கியூப் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏபிசிடி லைனாக இருக்கும்போது ஐயோட வேல்யூ என்னன்றதை முதல்ல நம்மளுக்கு தெரியணும். என்ன வரும் 9 கியூப், 10 கியூப், டாட் 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 ஓவோட வேல்யூ என்ன அப்படின்னா 15 கியூப். அவ்வளோதாங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கியூபிக் வேல்யூ வந்தால் என்ன ஃபார்முலான்றது உங்களுக்கு தெரியும். n இன்ட்டு n+1/2 ஹோல் ஸ்கொயர். அப்போது இங்கே முன்னாடி நம்பர் என்ன 8 கழிச்சுட்டா வந்துடும். ஏன்னா 1லேருந்து ஆரம்பிச்சா தானே இந்த ஃபார்முலா. அப்போ இது எப்படி போகிறோன்னா, இங்கே பாருங்கள், 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் டாட் டாட் ப்ளஸ் 15 கியூப் மைனஸ் 1 கியூப் 2 கியூப் டாட் 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 ப்ளஸ் 8 கியூப் வரைக்கும் கழிச்சுட்டா ஆன்சருங்க. அப்போ இதுக்கு என்ன வரும் சொல்லுங்கள், 15 இன்ட்டு 16 டிவைட் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் முன்னாடி 8 இன்ட்டு 9 டிவைட் 2 ஹோல் ஸ்கொயர். ஓ 2 2 8 2 16, 5 8 120 120 ஸ்கொயர் மைனஸ் ஓ 2 2 4 2 8 4 9 36 36 ஸ்கொயர். அவ்வளோதாங்க. ஸோ இது ஏ ஸ்கொயர் எப்படின்னா இதுக்கப்புறம் நீங்களே போடலாம். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எப்படின்னா போடலாம். நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 156 ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி போட்டோன்னா 84. இது ரெண்டுத்தையும் பெருகுனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடுங்க. என்ன ஆன்சர்னா 13 104ன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? எங்கே இருக்குன்னா ஸோ ஏ தான் சரியானது. 13 104. ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி ஏபிசின்னு ஒன்று கொடுத்துட்டான். ஆனால் இப்போ அவனே ஒரு வேல்யூ கொடுக்குறான். ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 8, சியோட வேல்யூ 16, டியோட வேல்யூ 32, ஈயோட வேல்யூ 64ன்னு கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஈக்கு கியூப் ரூட் எடுக்கணும். ஈயோட வேல்யூனா 64, 64 கியூப் ரூட் எடுத்தானே வரும் 4 மைனஸ் ரூட்டு சி, சியோட வேல்யூ 16, 16 ரூட் எடுத்தானே வரும் 4 மைனஸ் ரூட் டி ரூட் ஏ, டியோட வேல்யூ பாருங்கள் 32, ஏவோட வேல்யூ 2, 32 2 ரூட் 64. இங்கே பாருங்கள் 2 32 இப்படி போகிறத ஒரே ரூட்டில் போடலாம். ஒரே ரூட்டை போட்டால் 32 இன்ட்டு 2 என்னவா மாறும் 64ன்னு மாறும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இது 0 மாறிடும். மைனஸ் 64 ஸ்கொயர் எடுத்தால் 8. அப்போ ஆன்சர் என்னென்னா -8 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. இன்னும் ஆன்சர் மேலே பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டாட் 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 இசட்டுக்கு 26, கீழ்கண்டத்தில் எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரணும். எது தப்புன்னு பார்க்கணும். முதல்ல இதை பண்ணலாமா? ஏன்னா எது தவறு எது சரின்னு கேட்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணி தான் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ ஐயோட வேல்யூ என்ன வருங்க பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் ஈக்குவல்னு பார்க்குறேன் 9, எல்லோட வேல்யூ 12 இன்ட்டு 12 ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 அதுன்னு, பியோட வேல்யூ என்னது 2. இங்கே பாருங்கள், இது மொத்தம் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, 12 2 12 ஸ்கொயர் எடுத்தால் 1 12 3 12 36ன்னு வரும். இங்கே 6 ஸ்கொயர் 36. கரெக்டாக வருதா? அவ்வளோதாங்க. ஸோ இது கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள், ஹெச்சிஎஃப் ஆஃப் ஜேஓஒய். சரி, ஹெச்சிஎஃப் ஆஃப் ஜேவோட வேல்யூ நான் என்ன சொன்னேன் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஜேவோட வேல்யூ 10, ஓட வேல்யூ 15, ஒய்யோட வேல்யூ 25. இது மூணுத்துக்கு ஹெச்எப் எத்தனை வரும் 5ன்னு வரும். இந்த 5 எதை குறிக்குது? ஈயோட வேல்யூ குறிக்குது பாருங்கள். அப்போ இதுவும் சரி. கொஸ்டின் எது தவறுன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு
ஒய்யோட வேல்யூ 25 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 16. ஸோ 5 4 5 நாளா 9. ஸோ ஐயோட வேல்யூ 9. ஆமாம், ஐயோட வேல்யூ ஏபிசி எழுதி பாருங்கள், ஐயோட வேல்யூ 9ன்னு வரும். ஸோ இதுவும் சரி. எது தவறுனா சி பவர் பி, சினா 3 பி 2 3 ஸ்கொயர் 9 ஈக்குவல் டு எஃபோட வேல்யூ வருது. எஃபோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். எஃபோட வேல்யூ இங்கே பாருங்கள், சி பவர் பி. எஃபோட வேல்யூ என்ன, ஏபிசி லைன் 6 அப்படின்னு கிடைக்கும். எஃபோட வேல்யூ 6. அப்போ இது ரெண்டும் சரியாக பாருங்கள். 9 6 சரி கிடையாது. அப்போ எது இங்கே தவறானது அப்படின்னா டி தான் சரியான ஆப்ஷன்ஸ். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விங்க. இங்கே பாருங்கள், எது ஏஇசட் 1 பிஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ், இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஸோ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இப்போ இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5, இது 6 7 8 9 10 11 12 13 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், ஏ இசட் ஈக்குவல் டு 1. இப்போ எம் ஈக்குவல் டு என்ன ரைட்டாக பாருங்கள். எம்மோட வேல்யூ என்ன 12, என்னும் 13, ரெண்டுமே 13 தான். இது சரி. எம் ப்ளஸ் என் எவ்வளோ 13 ப்ளஸ் 13 எவ்வளோ வரும் 26. இது மொத்தம் ஆட் பண்ணுங்க 26 வருதா பாருங்கள். எல்லோட வேல்யூ என்ன பாருங்கள் 12, ஓட வேல்யூ ஒரு 12, ஏவோட வேல்யூ 1, இதுவும் 1. 12 12 24 26, இதுவும் கரெக்டாக வருது. இங்கே பாருங்கள், ஏபிசி 1 2 3 எக்ஸ் ஒய் இசட். ஏன்னா ஏவுக்கு இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு 3 2 1. இங்கே பாருங்கள் 1 + 2 + 3, இதுவும் சரியாக இருக்குது. அப்போ எது என்ன, இதுதான் இருக்கும். ஏன்னா ஈயோட வேல்யூ 5, ஜியோட வேல்யூ பாருங்கள் ஜி எங்கே இருக்குது பாருங்கள் 7, ஜே பாருங்கள் இது 7, ஜேவோட வேல்யூ 10. ஸோ 5 7 பகாயன், 10 என்பது பகாயன் சொல்ல முடியுமா? ப்ரைம் நம்பர் கிடையாதா? இல்லை இல்லையா? அப்போ இதுதான் தவறானது. பார்த்துங்க, ப்ரைம் நம்பருங்க. ஏன்னா 10 வரக்கூடாது. 10 என்பது காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, பகு எண். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. ஒரு கொஸ்டின்ஸை வேல்யூ அவனே கொடுத்துட்டான். ஏவோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 4, டி 3, இக்கு 2, எஃப்க்கு 1 கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இதை போகலாமா? இங்கே பாருங்கள், ஏ இன்ட்டு பி, ஏவோட வேல்யூ என்ன 6 × 5. ஓகேவா, ப்ராக்கெட்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு டிவைட், டியோட வேல்யூ என்ன 3, அடுத்து பெருக்கல் இயோட வேல்யூ என்ன 2 ப்ளஸ் இப்போ ப்ராக்கெட், சியோட வேல்யூ என்ன பாருங்கள் 4, எஃபோட வேல்யூ 1 இன்ட்டு 1. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், போட்மாஸ் ரூலை அப்ளை பண்ணணும். போட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணால் ப்ராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன். ப்ராக்கெட் முதல்ல 4 1 5, 5ஓட 1 பெருக்குனா 5ன்னு மாறிடுங்க. இது மொத்தம் எவ்வளோ 5ன்னு மாறிடும். இதை பாருங்கள், இதை டிவைட் பண்ணலாமா? 5 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 × 5/3 இன்ட்டு 2 ப்ளஸ் 5. ஏன்னா இது மொத்தம் சிம்பிளை பண்ணால் 5 தானே. 1 3 3 2 3 6. ஸோ 2 10 12 20 20 கூட்டல் 5. அப்போ ஆன்சர் என்ன வருது 25ன்னு வருது. ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ ப்ளஸ் டி எவ்வளோ, ஏவுக்கு 6, டிக்கு 3 9ன்னு வருது. அப்போ இது கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன வரணும் 25ன்னு வரணும். ஏ இன்ட்டு சி பாருங்கள், ஏவுக்கு 6, சிக்கு 4, அதனால் 24ன்னு வருது. இதுவும் கிடையாது. பி இன்ட்டு டி, பிக்கு பாருங்கள் 5, டிக்கு 3, 3 5ன்னு வருது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ பி இன்ட்டு பி பாருங்கள், பியோட வேல்யூ என்ன 5. ஸோ 5 × 5 25 கரெக்டாக வருதா? அப்போ இதாங்க பி இன்ட்டு பி தான் சரியானது. ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டுங்க அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸுங்க. நீ லைனாக ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, இசட்டுக்கு 26 என கொண்டால் இதோட வேல்யூ இதுன்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி இந்த மாதிரி டபுள் கோடு வந்து எப்படி வச்சுக்கணும், ஆர் வந்து என்ன மாறுதுன்னா ஒய் வந்து என்னவா மாறும், ஆர் வந்து அப்படியே ரிவர்ஸில். ஓகேவா, எம்என் ஓபிக்யூஆர் அப்படியே ரிவர்ஸில் -4. அப்போ இது -4 போட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூவிடபிள்யூ எக்ஸ் ஒய் அதானே. அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ அப்படின்னு வரும். பாருங்கள், நீ ஏபிசிடி எழுதி வச்சுருங்க, லைனாக பாருங்கள். அதான் முதல்ல ஏபிசி எழுதி வச்சோன்னே. ஸோ இது -4. ஜே வந்து என்ன மாறுது, ஜே ஐஜே கேஎல்எம்என் +4ன்னு வருது.
அப்போ ஏக்கு அப்புறம் ப்ளஸ் 4 போட்டால் என்ன வரும்? ஏ பி சி டி இ இ அப்படின்னு வரும். அப்போது -4 + 4 -4 + 4ன்னு கான்செப்ட். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு -4 இதுக்கு +4 இதுக்கு -4 இதுக்கு +4 இது மாதிரி ஏபிசி லைனாக கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஸோ யுஇஎஸ்ஜி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3 ... Z = 26 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்பா மற்றும் பீட்டாவின் மதிப்பை காண்க அப்படின்றாங்க. இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். இது மேலே வேல்யூ கொடுத்துருக்கானா, அப்போ எஃபோட வேல்யூ என்ன வரும்? 6ன்னு வரும். அதுதானே? எஃபோட வேல்யூ 6 அப்படின்னு வரும். ஜேவோட வேல்யூ என்ன? 10ன்னு வரும். அப்போ 6க்கும் 10க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4. அதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? இங்கே பாருங்கள், இது இந்த பக்கம் டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணி இங்கே போடுறாங்க. என்னோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 14. எஸ்ஸோட வேல்யூ 19. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 5. 5 ஸ்கொயர் பண்ணி இந்த பக்கம் போடுறாங்க. அப்போது இந்த ரெண்டு எழுத்துக்கு டிஃப்ரென்ஸு வேல்யூ எடுத்து டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் போகிறாங்க. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இது அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். என்னோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 14. கியூவோட வேல்யூ 17. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. 3 ஸ்கொயர் பண்ணால் பீட்டாவோட வேல்யூ 9. டபிள்யூ பாருங்கள், 24. ஒய் 25. இங்கே பாருங்கள், டபிள்யூக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, இசட்டுக்கு 26, 25ன்னு வருமா? அப்போ டபிள்யூ எக்ஸ் ஒய். அப்போ இது என்ன வரும்? 23ன்னு வரும். ஸோ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4. அவ்வளோதாங்க. ஸோ ஏபிசிடி லைனாக எழுதிட்டு நீங்கள் நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த பாருங்கள், இங்கே நம்பர் கொடுத்துருக்கேன், போட்டிங்கன்னா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? என்ன லாஜிக்கில் இதை கொண்டு வரணும் அதே லாஜிக்கில் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஏபிசிடி லைனாக ஆங்கிலத்துக்குள்ள கொடுத்து இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா 12 டிவைட் √b. அப்போ √4. புரியுதா? ப்ளஸ் அடுத்தது √a. ஏவோட வேல்யூ எவ்வளோ? 2 இன்ட்டு √d. டியோட வேல்யூ பாருங்கள் 8. இது ஒரு ப்ராக்கெட். இங்கே பாருங்கள், 12 √4 2 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6ன்னு வரும். ப்ளஸ்ஸு 8 2 16. ஏன்னா இது ஒரே ரூட்டில் போடலாம். 2 × 8 போட்டால் √16 வரும். 4ன்னு வருமா? 4. அதுதானே? அப்போ 6 என்ன வரும்? 10. 10 எதில் வருது பாருங்கள், இங்கே பாருங்கள், ஈயோட வேல்யூ தான் 10. ஏன்னா ஈக்கு 10, எஃப்க்கு 12, இது 14, இது 16. எங்கே 10 வருது? ஈக்கு மட்டும் தான் வருது. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. இது ஸோ மேலே இருக்கிற அதே கொஸ்டின்ஸ் தான் இதுவும். ரைட்டுங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ சமீபத்தில் இது கேட்ட கேள்விங்க என்னென்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ இப்படிலாம் ஒன்று கொடுத்துட்டு பார்த்தோம். இது பார்த்தீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பலிக் ஆப்ரேஷன், இது நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் சிம்பிள்ஸ்லாம் கொடுத்து இது மாதிரி கலந்து வரும். இது மாதிரி கேள்வி கேட்டால் இந்த சிம்பிள் என்பது கூட்டலையும், இது என்பது கழித்தலையும், இது என்பது வகுத்தலையும், இது என்பது பெருக்கலையும் குறிக்கிறது எனில் இது சமம்னு கொடுக்குது. அப்போ இங்கே வரது எல்லாமே சமம்னு வரும். அதானே? அப்போ எது சரியானதாகும்? ஸோ குரூப் 2ல் கேட்ட கேள்வி. அப்போ ஒன்று ஒன்றா நம்ம ஆன்சர் போட்டு செக் பண்ணணும். ஓகேவா? இங்கே நான் என்ன பண்ணுறது, லாஸ்ட்டு ஆன்சர் நான் ஒன்று செக் பண்ணி பார்த்தா லாஸ்ட்டில் தான் ஆன்சர். ஏன்னா 2 எடுத்துக்கிட்டேன். கீழே இருக்கிற சிம்பிள் போட்டால் என்ன வரும்? பெருக்கல். அடுத்து 5 போட்டுட்டேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏரோ மார்க் என்னது? கழித்தல் 6 போட்டேன். ரைட் ஹேண்ட் சைடு ஏரோ மார்க் என்னது? கூட்டல் 2 போட்டேன். இந்த சைடு ஏரோ மார்க் என்ன? ஈக்குவல் டு 6. இது கரெக்டாக வருதான்னு பாருங்கள். I2 10 - 6 + 2 = 6. 12 6 போச்சுன்னா 6 = கரெக்டாக வருதா? அப்போ இதுதான் ஆன்சர். வேறு எங்கேயும் வராது பாருங்கள். ஓகேவா? இன்னும் சிம்பிளாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நல்லா வகுத்தல் என்னது? மேலே 6 மார்க் தானே வகுத்தல், அதானே? அப்போது இங்கே மேலே 6 மார்க் இங்கே இருக்குது. 43 6ஆல் வகுப்படாது. 3 6 மார்க் உண்டு. ஸோ 6 2ஆல் வகுப்பட வாய்ப்பு இருக்குது. இது போட்டு பார்க்கலாம். 3 2ஆல் வகுப்படாது. ஏன்னா மேலே 6 மார்க்கு. இங்கே பாருங்கள், மேலே 6 மார்க்கு இதில் இல்லை இல்லையா? வகுத்திலே இல்லை பாருங்கள். ஸோ இதே நீங்கள் போட ட்ரை பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்? டெலிஷன் கொடுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே, இதை டெலிஷன் கொடுத்துட்டு இதை டெலிஷன் கொடுத்து இது ரெண்டுத்தையும் போட்டு பார்க்கலாம். ஓகேவா?
ரைட்டு. அடுத்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விதிகளின்படி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களில் எந்த தொடர் வரிசை வரும் என தேர்ந்தெடுக்கவும். அடுத்தடுத்து வரக்கூடிய எழுத்துக்களிடையே தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9. ஸோ இடையில ஃபஸ்ட்டு ஒரு எழுத்துக்கும் ஒரு எழுத்துக்கும் ஒரு எழுத்து தவிர்க்கணும். ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் 4 எழுத்து தவிர்க்கணும். ஸோ அடுத்தது மூணாவது நாளுக்கு 9 எழுத்து தவிர்க்கணும். அப்போ எதுன்னு ஒன்றுனா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், சிடி ஒரு எழுத்து தவிர்ச்சிருக்காங்க. அப்புறம் எஃப்ஜிஹெச்ஐ ஸோ 4 எழுத்து தவிர்க்கு 1 4. ஓகேவா? சிஇ இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் சி 3 வருது. அடுத்து கண்டுபிடிக்கலாம். ஜே வந்து டீயாக மாறுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், சிஇ அடுத்து ஜே வருது. இது 1 தான் வருது. இது இங்கேயும் 2 வருது. ஸோ அடுத்து 1 கண்டுபிடிக்கலாம். 9 வருதான்னு செக் பண்ணலாம். ஐஜே KLMNOPQRST கரெக்டாக வருதா? அப்போ 9 எழுத்து தவிர்க்காங்க. அப்போ என்ன ஆன்சர்? ஸோ ஏ தான் சரியானது. டி தான் வரணும். ஏன்னா பாருங்கள், இங்கே ஒரு எழுத்து மிஸ் ஆகிருக்கு, இங்கே 4 எழுத்து மிஸ் ஆகிருக்கு, இங்கே 9 எழுத்து. ஸோ ஏபிசிடி எழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், என்ற குறியீட்டின் பதிலாக ஏபிசின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ளஸ் என்பது லைனாக கொடுக்குறது பதிலாக ப்ளஸ்ஸு மைனஸு பெருக்கல் வகுத்தல். அப்போ ஏ என்பது என்ன? ப்ளஸ்ஸு. பி என்பது என்ன? மைனஸு. சி என்பது என்ன? பெருக்கல். டி என்பது என்ன? வகுத்தல். இது அப்படியே போடலாமா? இங்கே பாருங்கள், 4. பி என்ன குறிக்குது? -3. சின்னா பெருக்கல் 5. அடுத்து ஏ என்னென்ன? கூட்டல் 30. டினா வகுத்தல் 2. அவ்வளோதாங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல என்ன வரும் அப்படின்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவைடு மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன். டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணனா வரும் 15. அடுத்த மல்டிப்ளை பண்ணணும். இது 15 சென்ட்ரா ப்ளஸ்ஸு, இது 4. அவ்வளோதாங்க. 5 5 30. இது 2 கேன்சல் ஆகிடுச்சா? +5 -5. அப்போ என்ன ஆன்சர்? 4 மட்டும்தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டும் கொடுத்து கேட்டிருக்காங்க. ப்ளஸ் என்பது வகுத்தல் எனவும், இங்கே பாருங்கள், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், ப்ளஸ் என்பது கூட்டல் எனவும், கூட்டல் என்பது பெருக்கல் எனவும், வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் குறிக்கப்பட்டால் இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல ப்ராக்கெட்டை போட்டுட்டேன், 8 போட்டுட்டேன். கழித்தல் என்பது என்ன சொல்கிறாங்க? பெருக்கல் 7. அடுத்து வகுத்தல் என்பது கூட்டல் 4. அடுத்து பெருக்கல்னு கொடுத்துருப்பான் பாருங்கள். பெருக்கல் என்பது எங்கே பாருங்கள்? ஃபஸ்ட்டு ப்ளஸ், இங்கே பாருங்கள், முதல்ல 8 போட்டுட்டேன். கழித்தல் என்பது பெருக்கல் தானே? ரைட், போட்டாச்சு. நெக்ஸ்ட் 7 போட்டுட்டேன். வகுத்தல் என்பது எங்கே இருக்குது பாருங்கள்? வகுத்தல் என்பது கூட்டனா போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது பெருக்கல் என்பது வகுத்தல். நல்லா கவனிக்கணும். இது என்ன போடணும்? வகுத்தல் அப்படின்னு போட்டுட்டேன். அடுத்தது 2. லாஸ்ட்டில் கூட்டல் என்பது என்னது? -3. அவ்வளோதாங்க. முதல்ல ப்ராக்கெட்டில் பண்ணணும். 8 56. 56 நாளாக 60. வகுத்தல் 2. ஏன் முதல்ல இதை போடுறேன்னா ப்ராக்கெட்டை தான் முதல்ல சிம்பிளை பண்ணணும். எடுத்தோடனே டிவைட் பண்ணுறக்கூடாது. ப்ராக்கெட்டை சிம்பிளை பண்ணிட்டு தான் இதை போடணும். -3. 60 2ஆல் டிவைட் பண்ணால் 30 -3. இப்போ ஆன்சர் என்ன? 27. ஏன்னா முதல்ல டிவைட் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூலில் டிவைட் பண்ணணும். 27 தான் பாருங்கள், இது வரைக்கும் பாருங்கள். சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த கேள்வி பாருங்கள். இதுதான் டிஎன்பிசியில் ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்ட கேள்வி. கொஞ்சம் கஷ்டமான கேள்விமாக இருக்குது. ஏன்னா 2 கொடுத்து கேட்டிருப்பானுங்க. முதல்ல சிம்பிளை மாற்ற கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே போகிறோம் பாருங்கள். 4. மைனஸ் என்பது என்னது? கூட்டல் 1. டிவைட் என்பது என்னது? பெருக்கல் 32. அடுத்தது பெருக்கல் என்பது என்ன வரும்? வகுத்தல். வகுத்தல் 2. கூட்டல் என்பது -10. ஒரு ப்ராக்கெட்டை போட்டேன். நெக்ஸ்ட் வகுத்தல் என்பது என்னது? பெருக்கல் 7. வகுத்தல் என்பது என்ன சொல்கிறாங்க? வகுத்தல் என்பது பெருக்கல் 3. அடுத்து கழித்தல் என்பது கூட்டல் 8. அடுத்து பெருக்கல் என்பது பாருங்கள், பெருக்கல் என்பது டிவைட் 4. லாஸ்ட்டில் கழித்தல் என்பது கூட்டல் 7. அவ்வளோதாங்க. இதை மொத்தம் சிம்பிளை பண்ணணும். 32 2ஆல் டிவைட் பண்ணால் 16. 16 × 1 16. அப்போ 4 + 16 -10 மைனஸ், இங்கே பாருங்கள், இதை டிவைட் பண்ண என்ன வரும்? 2ஆ? அப்போ 21. 21 + 2 + 7. இங்கே பாருங்கள், 16 நாளாக 20. 20ல் 10 போச்சுன்னா 10. நடுவில் என்ன பெருக்கல் தானே நடுவில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 21 2 23 7 30. அவ்வளோதாங்க. 2த்தையும் பிறகு என்ன வரும்?
300 சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி. நடுவில் ஏன் மல்டிபிள் தெரியுதா? அதை பாருங்கள். ஏன்னா வகுத்தல்ன்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. வகுத்தல் பெருக்கலாக குறிக்கிறோம். முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள். கழித்தல் என்பது பெருக்கலாகவும், பெருக்கல் என்பது கூட்டலாகவும், கூட்டல் என்பது வகுத்தலாகவும், வகுத்தல் என்பது கழித்தலாகவும் கொண்டால் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும். ஸோ ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். 14ன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? கழித்தல் என்ன சொல்கிறாங்க? பெருக்கல் 10. அடுத்து பெருக்கல் என்ன சொல்கிறாங்க? கூட்டல் 4. அடுத்தது வகுத்தல் என்ன சொல்கிறாங்க? கழித்தல் 16. அடுத்தது கூட்டல் என்ன சொல்கிறாங்க? வகுத்தல் 8. அப்போ முதல்ல போர்ட் மாஸ்டரோட டிவைட் பண்ணால் இது 2ஆக மாறும். இது பெருக்குனா 140 + 4 -2. 144 - 2. அப்போ 142 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். இதுவும் அதே தான். இந்த சிம்பிளை பேஸ் பண்ணி நம்ம போடணும். இங்கே பாருங்கள். முதல்ல 6 எடுத்துக்கிட்டேன். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் பாருங்கள். பர்சன்டேஜ்ன்றது ப்ளஸ்ன்னு கொடுக்குறாங்களா? +12. அடுத்து சி என்ன சொல்கிறாங்க? டிவைட் 3. அடுத்து அட்டுன்ற சிம்பிள் பெருக்கல் 8. லாஸ்ட்டில் டாலர்ன்ற சிம்பிள் என்ன கொடுக்குது? -3. முதல்ல இதை டிவைட் பண்ணலாமா? ஸோ 6 + 4 பெருக்கல் 8 -3. முதல்ல டிவைட் போட்டேன். அதுக்கப்புறம் பெருக்கல் 8 நாள் 32 -3. 38 -3. அப்போ ஆன்சர் என்னங்க? 35 தான் சரியான ஆன்சர். பாருங்கள், பி தான். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். இது ஒரு அடுத்த கொஸ்டின்ஸ். பி என்பது வகுத்தல் எனும், கியூ என்பது பெருக்கல் எனும், ஆர் என்பது கூட்டல் எனும், எஸ் என்பது கழித்தல் எனும் எடுத்துக்கொண்டால் இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறேன். முதல்ல சிம்பிளை மாற்றலாமா? 18ன்னு போட்டுட்டேன். கியூ என்பது என்ன சொல்கிறாங்க? பெருக்கல் 12. அடுத்து பி என்பது டிவைட் 4. அடுத்து ஆர் என்பது கூட்டல் 5. எஸ் என்பது -6. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதை டிவைட் பண்ணணும். 18 12 4 டிவைட் பண்ணால் 3 + 5 -6. 18 10 30 3 24. 54 + 5 -6. ஸோ 59 -6. அப்போ ஆன்சர் என்ன? 53 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஏன்னா +4 -4ன்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா? அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல சிம்பிளை மாற்றலாமா? 12 மைனஸ் என்னவா சொல்கிறாங்க பாருங்கள். மைனஸ் என்பது டிவைட் 3. அடுத்து ப்ளஸ் என்பது பெருக்கல் 5. அடுத்து பெருக்கல் என்பது என்ன? கூட்டல் 20. இங்கே பாருங்கள், டிவைட் பண்ணுங்கள். 4 × 5 + 20. 20 கூட்டல் 20. இப்போ ஆன்சர் என்ன? 40 தான் சரியான ஆன்சர். ஸோ இதான் ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள். ஏவுக்கு ப்ளஸ்ஸு, பிக்கு மைனஸு, சிக்கு பெருக்கல், டிக்கு வகுத்தல் கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறேன். அப்படியே லைனாக போகலாமா? அங்கே பாருங்கள். 4. பியோட வேல்யூ என்ன? -3. சிக்கு என்ன சொல்கிறாங்க? பெருக்கல் 5. அடுத்து ஏவுக்கு என்ன? கூட்டல் 30. டிக்கு என்ன? வகுத்தல் 2. அப்போ போட் மாஸ்டரில் முதல்ல அப்ளை பண்ணது என்ன? அங்கே 5 மாறுமா? அப்போ 4 - 5 + 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் என்ன? 4. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது 8th புக்கில் இருக்குங்க இந்த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ முதல் என் வரையிலனா ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14லேருந்து 1 வரை குறிக்கணுமா? நல்லா கவனி. ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என்னு வரைக்கும் எது இருக்கணும்? 14. அப்போ பாருங்கள். 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1ன்னு கொடுத்துட்டு ஓ என்பது 0. ஓ என்பது என்ன சொல்லணும்? 0 சொல்லணும். அடுத்தது பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், இசட். இது என்ன சொன்னோம்? -1 -1 -2 -3 -4 -5 -7 -8 -9 -10 -11 ஏன்னா 11 சொல்லிட்டான். இப்போ இந்த இதில் இருக்கிற எழுத்துக்கெல்லாம் ஆட் பண்ணி எதை கூடுதல் கேட்கணும்னு கேட்குறாங்க. வேற ஒன்று. சக்ஸஸ். எஸ்ஸோட வேல்யூ என்ன பாருங்கள். எஸ் எங்கே இருக்குது? -4. யூ எங்கே இருக்குது? -6. சி எங்கே இருக்குது பாருங்கள்? 12 + 12 + 12. அடுத்து இக்கு எங்கே இருக்குது பாருங்கள்? இ 10.
ஓகேவா? அடுத்து எஸ்சி, எஸ் 2 எஸ். எஸ்ஸோட வேல்யூ என்ன? எஸ்சி எங்கே இருக்குது? -4 -4 -4. ஸோ இதை மொத்தம் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 6 4 10 10 14 -18 -18 ப்ளஸ் 12 12 24 24 பார்த்தா 34 34ல் 18 போச்சுன்னா எவ்வளோ? இங்கே பாருங்க 34ல் -18. ஸோ 14 2ஆம் வரும் 6 16. அப்போ ஏ தான் சரியானது. ஓகேவா? ஸோ ஏவோட ஆன்சர் 16. நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? இன்னும் ஆன்சர் பாருங்கள், மேலே 16ன்னு இருக்குது பாருங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனில். அடுத்தது ஸோ இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதோட வேல்யூ கொடுத்து இதோட வேல்யூ என்னன்னு எடுத்து போடலாமா? இங்கே பாருங்கள் 2 எடுத்துக்கிட்டேன். சியோட வேல்யூ என்ன? பெருக்கல் 15. பியோட வேல்யூ -7. ஏவோட வேல்யூ கூட்டல் 100. டியோட வேல்யூ கழித்தல் 10. முதல்ல போட் மாஸ்டரோட டிவைட் பண்ணணும். அடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 5 2 30 -7 ப்ளஸ் 10 40. 40 -7 33 சரியான ஆன்சர். ஸோ சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின்ஸுங்க. இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசனிங் இவ்வளோதாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள் 18 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். Q என்பது எதை குறிக்கிறது? பெருக்கல் 12. அடுத்து P என்ன? வகுத்தல் 4. அடுத்து R என்பது எதை குறிக்கிறது? கூட்டல் 5. S என்பது -6. இதை டிவைட் பண்ணுங்கள். 3 18 54 ப்ளஸ் 5 -6 59 -6 53. ஸோ பி தான் சரியானது. ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.